நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய் அண்ட் வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். ஆடி பிறந்தாச்சு. இன்னைக்கு ஆடி முதல் நாள், முதல் வெள்ளிக்கிழமையும் கூட. இன்னைக்கு நம்ம புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புது வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே நம்ம புது வீட்டுக்கு வந்து பார்க்கவே இல்லை. கடைசியாக எப்போ வந்ததுன்னா, நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் முடித்தோம் இல்லையா, காடி எடுத்து கன்சீல்டு பைப்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போனோம்ல, அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். மீன்வைல் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்ததால் அவங்க பூச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பூச்சி வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. நாங்களுமே போய் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு பூச்சி வேலை ஃபுல்லுமே உள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் போல் இருந்துச்சு. அதனால் அவங்கக்கிட்ட வந்து அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் ஒரு வால் வந்துட்டு பெண்டிங் வச்சுருக்கோம், இன்னும் பூச்சி வேலை பார்க்காம, அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் டிஸ்கஷனுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு மேலே சென்ட்ரிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் வந்து ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ டிலே ஆகுமான்னு கேட்டதுக்கு ஆமாங்க சார் ஆகும், ஏன்னா இது ஹை சீலிங் தானே அதனால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அவங்க முடிக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். இதை சொன்னது யார் அப்படின்னா, நாங்கள் ஆஃபீஸ் போயிருந்தப்போ இருந்த ஆஃபீஸ் இன்ஜினியர், அவர்கிட்ட தான் வந்து பேச போவோம் யூஸ்வலி. ஸோ அவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னா, எஸ்டர்டே வந்துட்டு யுவா ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கால் வந்திருக்கு சைட்டில் இருக்க இன்ஜினியர் கிட்ட இருந்து. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நீங்கள் சண்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே வந்துட்டு மெயின் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சில ஸ்பாட்லைட் பாக்ஸஸ் எல்லாம் எங்கெங்கே வரணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி பாக்ஸ் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் வர இடத்த எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, அந்த ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் காங்கிரீட் போடும்போது பண்ணியிருந்திருப்போம். அந்த ஒர்க்கை வந்துட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அந்த சென்ட்ரிங் ஒர்க் ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். இப்போது இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, ஆஃபீஸில் இருக்க இன்ஜினியர் வந்துட்டு சென்ட்ரிங் ஒர்க் முடியறதுக்கு 10 டேஸ் ஆகும்னு சொன்னார். பட் இந்த இன்ஜினியர் சைட்டில் இருக்கிற இன்ஜினியர் வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு சண்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து அவங்க சென்ட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டே அவர் கால் பண்ணி இப்படி சொன்னால், நாளைக்கு 3rd டே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அவங்க இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. 4th டே எங்களை வந்து இந்த பாக்ஸ் ஃபிட்டிங் எல்லாமே பண்ண சொல்கிறாரு. அது எப்படி முடியும், அவர் 10 டேஸ் ஆகும்னு சொன்னது இவங்க எப்படி 3 டேஸில் முடிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரில. சரி இன்றைக்கி சைட் விசிட் பண்ணும்போது இவங்க நிஜமாலுமே சென்ட்ரிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு சிச்சுவேஷன் பார்த்தாலே தெரியும் இல்லையா, எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் யுவா மேலே போயிட்டு மேலே ஏறி ஃபுல்லாமே பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இன்னும் முடிகிற ஸ்டேஜில் இல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து எங்ககிட்ட கால் பண்ணி சண்டே நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சடனாக சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களுமே அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, நாங்கள் இன்னும் எதுவுமே வாங்கலை. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ் ஆகும்னு சொன்னதால் சரி ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் வாங்கிக்கலாம் மெட்டீரியல்ஸுன்ட்டு இருந்துட்டோம். இவங்க வந்து திடீர்னு இப்போ நாளான்னைக்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. இப்போ வந்து எங்களால் வந்து டிலே ஆகிடுமோ அப்படின்ட்டு வி ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடு வந்து ரொம்ப லேட்டாக ஒரு ப்ராசஸும் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு அப்புறமா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்க நாங்கள் இடம் வாங்கியிருக்க இடத்துலையே. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ரொம்பவே லேட்டாக தான் போயிட்டுருக்கு. மற்றவங்களாம் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. மேபி அவங்களாம் தனியாக வேற ஒரு இன்ஜினியர் வச்சு தான் கட்டுறாங்களா, இல்லை அவங்க இன்ஜினியரே இல்லாமல் ஆளுங்களை விட்டு கட்டுறாங்களான்னு எங்களுக்கு தெரில. பட் நம்மளுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளால் ஒரு லேட் ஆகுது அப்படின்றப்போ நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஏற்கனவே எல்லாம் டிலேவாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மறுபடியும் டிலே ஆகுறதுக்கு நாங்களே ஒரு ரீசனாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யோசித்தோம். சரி ஓகே நம்ம இதை பற்றி பேசி என்னென்னு கிளியராக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எப்போ வந்துட்டு கரெக்டாக இவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஆஃபீஸ் இன்ஜினியருக்கும் கால் பண்ணோம், சைட் இன்ஜினியருக்கும் கால் பண்ணி பேசினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ஆனால் இவங்க கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணதால் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிக்க போகிறோம். இஃப் இன்கேஸ் நாங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் சண்டே பிளான் பண்ணிக்கோங்க, முடிக்கலைன்னா இன்னொரு 1 or 2 days ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ என்னென்னா சண்டே என்னோடய பர்த்டேவும் வருது. யுவாவுக்கு என்னென்னா அந்த அன்னைக்கு போய் ஒர்க் பண்ணணுமா அங்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு என்னென்னா எப்படியாச்சும் நம்மளோட ஒர்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகணும், நம்ம வீட்டு வேலை வந்து நிற்கக்கூடாது, நம்மளால அதுவும் நின்றவே கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதில் எது சரின்னு எங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்துட்டு மெட்டீரியல் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு half a day ஆவது டைம் எடுக்கும். ஏன்னா யுவாவுக்கு வந்துட்டு சாட்டர்டே பேமெண்ட் டே. அந்த அன்றைக்கி பசங்க எல்லாருக்கும் அவர் சேல்ரிலாம் போட வேண்டிய ஒர்க் இருக்குது. எல்லாருக்குமே பொதுவாக சாட்டர்டே ஒர்க் கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும் இல்லையா? ஸோ யுவாவும் லாங்கில் ஒர்க் போகிறவர், அவர் வீட்டுக்கு சாட்டர்டே வர்றதுக்கு எப்போவுமே லேட் ஆகும். அதே மாதிரி நாங்கள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு இருக்கிற ஒரே டேவும் அந்த ஒரு டே தான். ஸோ அவர் எப்படி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு பசங்களுக்கு சேல்ரியும் போட்டுட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே ட்ராவலும் பண்ணி வருவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன நடக்கும்னு தெரில. அதனால தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், மண்டே அவரை லீவ் போட வச்சிடலான்னு சொல்லியிருக்கேன். அவரும் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இஃப் இன்கேஸ் இவங்க சென்ட்ரிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மண்டே கூட நம்ம அந்த ஒர்க்கை பார்த்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சி. வீடு கட்டுறதை பொறுத்த அளவுக்கும் வந்துட்டு நம்ம பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீ பிளான்டாக இருக்கணும். வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா அதில் நம்ம கையில் இவ்வளோ காசு ஆல்ரெடி வச்சுருக்கணும். அது போக தான் பேலன்ஸ் வந்து லோன் போடணும். அண்ட் தென் வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சிடணும். இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங் மட்டும் இல்லாமல் போனாலே நிறைய சொதப்பல் ஏற்படும். எங்களுக்கு மெயினாக இந்த சொதப்பல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு கூடயே போய் இருந்து ஒரு டேவும் என்னென்ன நடக்குது, எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணலை, ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை ஓபி அடிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை பக்கமாக இருந்து பார்த்துக்கிறதுக்கு. நாங்கள் ஒன்ஸ் ஒரு டேக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். சம் டேஸ் நாங்கள் 1 or 2 days போய் பார்க்கக்கூட மாட்டோம். இப்போ லாஸ்ட் 2 days கூட போய் பார்க்கல அந்த மாதிரி. ஸோ இந்த டைம்லலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபோன்லேயே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வீட்டை வந்து கரெக்டாக நம்மளால் கட்டி முடிக்க முடியாது. நம்ம யாராவது ஒருத்தங்க ஃப்ரீயாக இருந்து அங்கேயே போய் இருந்து அதையே ஒரு வேலையாக கண்டிப்பாக செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலை வாங்க முடியும். எங்களுக்கு மட்டும் அங்கேயே இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தாங்க எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ தூரம் வீட்டை வந்துட்டு ஸ்டார்டிங் 6 to 7 months தேவையில்லாமல் வேஸ்ட்டாக விட்டுருந்துருக்க மாட்டோம். பட் எங்களுக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல. நீங்கள் யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏதோ இப்போ இருக்கிற நியூ டீமால் நாங்கள் போய் பார்க்குறோமோ இல்லையோ வேலை கரெக்டாக போயிட்டுருக்குன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரீம் ஹோம் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாம்.